Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10 Chapter 1 Exercise 1.1 Question number 2. Find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF which is equal to product of two numbers. So அப்படின்னு சப்டிவிஷன்ல ஒரு 3 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் போட்டா கூட போதும், ரிமைனிங் இருக்கிற சம்ஸை உங்களால தாராளமா செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி வாட்ஸ் மீன் பை எல்சிஎம் அண்ட் வாட்ஸ் மீன் பை HCF இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ 9, 15 இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அப்படின்னா என்ன மீனிங், அதாவது டெபினிஷன் ஓகே, அப்ரிவேஷன் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அதோட மீனிங் என்ன முதல்ல அது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை பிரைம் ஃபேக்டரா பிரிங்க. ஸோ 9 we can write 3 into 3, அதாவது பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனா எழுதுறது. 15 இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா 3 into 5. இப்ப HCF, ஸோ இதுக்கான வேல்யூ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதுவோம் 3ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த 3 எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த 3யை விட ஹையஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. இதுதான் HCF ஓட மீனிங். அதாவது இந்த 9ஐயும் இந்த 15ஐயும் டிவைட் பண்ற மாதிரி இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் 3. இதுவும் 3ஆல டிவைட் பண்ணலாம், இதையும் 3ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ இதை விட ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு நம்மால இந்த ரெண்டு நம்பரையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் HCF ஓட மீனிங். இப்ப LCM அப்படின்னா என்ன? ஸோ காமனா இருக்கிறதையும் எடுத்துப்போம், காமன் இல்லாததையும் எடுத்துப்போம். காமனா இருக்கிறது 3, காமன் இல்லாம இருக்கிறது 3 அண்ட் ஆல்சோ 5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45 வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 45 விட ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகாது. அதை தான் சொல்ல போறோம். அதாவது 45 9ஆலையும் டிவைட் ஆகும், 45 15ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இதை விட ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நம்பராலையும் நம்மளால டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு லீஸ்ட் காமன் மல்டிபிள், இதுக்கு பேரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்க நம்மளால 3யை விட அதிகமா போக முடியாது, இங்க 45 விட குறைவா வர முடியாது. ஸோ ஆக்சுவலா இதுதான் HCF LCMக்கான மீனிங். இதுல இருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த HCFையும் இந்த LCMையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஒரிஜினல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அது கிடைக்கும். இப்போ 45 into 3 135 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்ப இங்க இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அதே 135 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போ இது பாசிபிள் அப்படின்னா, ரெண்டு நம்பருக்கு உள்ள, அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கான LCM HCF கண்டுபிடிக்கும் போது இந்த ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். இதே 3 நம்பர் அப்படின்னா இந்த ரூல் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் போலாம் பாருங்க. ஸோ நம்மள கேட்கறது ஃபர்ஸ்ட் LCM கேட்கறாங்க, அதுக்கப்புறம் HCF கேட்கறாங்க. இங்க இருக்கிற ஏதோ ஒரு சம் செய்யலாம். ஸோ செகண்ட் சம் செய்யறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 510 ஆர் இதெல்லாம் இதோட பிரைம் ஃபேக்டரோ அதை நம்ம எழுத போறோம். ஸோ இதை மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியும். 510 ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல டிவைட் பண்ணோம்னா 255 வரும். லாஸ்ட் டேர்ம் 5 இருக்கிறதுனால ஸோ அடுத்து 5 டேர்மால தான் பண்ண முடியும். 51 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் 3ஆல பண்ணோம்னா 17. ஸோ இதுவே பிரைம் நம்பர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 92 எடுத்துக்கலாம், இதே மாதிரி பிரைம் ஃபேக்டரா பிரிச்சிடலாம். ஸோ 2ஆல பண்ணீங்கன்னா 46, மறுபடியும் 2 எடுத்துட்டீங்கன்னா 23 பிரைம் நம்பர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போகாது. ஸோ அப்போ 510ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 2, 5, 3 and 17. அதே மாதிரி the prime factors of 92 எதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 and also 2 and 23. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ HCF அப்படின்னா என்ன? that is HCF of 510, 92 என்னன்னு எழுதுனீங்கன்னா இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அதை எழுத போறோம். ஸோ இது ரெண்டுத்துலயும் காமனா எது இருக்கு பாருங்க, 2 தான் இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஸோ HCF 2ன்னு எழுதுறோம். ஸோ இதுக்கு மீனிங்
இந்த 510ஐயும் இந்த 92ஐயும் இது ரெண்டுத்தையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ற ஹையஸ்ட் நம்பர் 2 மட்டும்தான். இதை விட ஒரு பெரிய நம்பரா எடுத்துக்கிட்டு நம்மால இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் இது சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 510, 92. எல்சிஎம்ல காமனா இருக்கிறதையும் எடுத்துக்கணும், காமன் இல்லாதையும் எடுத்துக்கணும். காமன் இல்லாம இங்க இருக்கிறது 5, 3, 17 and also 2, 23. இது மொத்தமா நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்க போறது 23,416 கிடைக்கும். இதுதான் இதுக்கான எல்சிஎம். நம்மள அதுக்கடுத்து வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலா கிடைக்கணும். நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் 2 பார்த்தோம், எல்சிஎம் 23,416 பார்த்தோம். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 46,920 கிடைக்கும். திஸ் இஸ் நம்பர் 1. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் 2 நம்பர்ஸ் 510 into 92. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 46,920 தான் நமக்கு கிடைக்கும். ஃபைனலா ஃப்ரம் 1 and 2 போட்டு HCF into LCM which is equal to product of 2 numbers. இது மாதிரி எழுதி விட்டோம்னா போதுமானது. இதே மாடல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் இந்த தேர்ட் கொஸ்டின் உங்களால செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.